ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நிறையா பதிவு நம்ம போட்டுருக்கோம், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே நீங்கள் கொஞ்சம் கீப்பப் பண்ணணும், நிறைய லைக்ஸ் கொடுக்கணும், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்களுக்காகத்தான் நாங்கள். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டுருப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசிக்கு வரப்போகிறார். 14/3/2024 13/4/2024 வரைக்கும் மீன ராசியில் 31 நாள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த சூரிய பகவான் இப்போ உத்தராயணத்தில் இருக்கார். அப்படியே உத்தராயணத்தில் வந்து மெயின்டைன் ஆகி ஆடி மாதம் அவர் வந்து தக்ஷாயணத்துக்கு வந்துடுவார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுப்பார், சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ மீன ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். கூடவே சூரிய பகவான் இணையிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ஏன்னா சூரிய பகவானுக்கு பகை ராகு. அப்படி இருக்கும்போது பகையாளியோடு சேரும்போது பிரச்சனைகள் தான். ஆனால் சில இடத்துல சில பேருக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சகாயாதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி, தைரியஸ்தானாதிபதி, வீரியஸ்தானாதிபதி, உடன்பிறப்பு ஸ்தானாதிபதி, எவ்வளோ சொல்லலாம் என்ன. அந்த வகையில் இந்த 3ஆம் இடத்து அதிபதி இப்போ எங்கே இருந்தார்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்தார். பெரிய அளவில் அனுகூலம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்தார். மனசில் இருந்த குறைகள் தீர்ந்தது, ஒரு உத்தியோகம் கிடைச்சிதுங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்லை, நீங்கள் போட்ட காரியங்கள்லாம் ஓரளவுக்கு திட்டமிட்டபடி நடந்தது. முக்கியமாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்தது. தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக நடந்தது. அதுவும் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடம் அப்படிங்கும்போதே நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சூரிய பகவான் 31 நாட்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி அப்படின்னா, உத்தியோகத்தில் வேலைபளு அதிகமாக இருக்கும். வேலைபளு அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன, சக ஊழியர்கள் திடீர்னு ஒரு வாரம் லீவ் போட்டு போயிடுவாங்க, இல்லை 10 நாள் லீவ் போட்டு போயிடுவாங்க. அவங்க வேலையை நீங்கள் சேர்த்து செஞ்சுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவங்க வேலைகளையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது மேலதிகாரிகள் உங்களோட வேலைகளெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இவர் பண்ணுறாரு அப்படின்னு. நீங்கள் அற்புதமாக பண்ணுறதுனாலே உங்களுக்கு உண்டான ஒரு உயர்வுகளை இந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பாங்க. அதுதான் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு பரபரப்பான ஒரு உத்தியோகத்தில் ஒரு சிறப்புகளை அள்ளித் தருவார். அதேமாரி புதுசாக உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோக வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். என்ன ஒன்று, வேலையில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கனாலே எந்த தொழிலை எடுத்தாலுமே நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பரபரப்பாக இருந்தால் தான் முன்னேற முடியும். கரெக்டாக? ஏன்னா தொழிலை வந்து சாதாரணமாக இப்போ அம்பானி அதானியே பார்த்திங்கன்னா கூட பரபரப்பாக இருப்பாங்க. சில நேரங்களில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலும் நிறைய நேரங்களில் உழைப்பாங்க. அந்த வகையில் ஏன்னா உழைச்சா தான் முன்னேற்றம். பைசா வர்றது வேறு, முன்னேற்றம் வர்றது வேறு. ஆக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறதுனால இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாகும். அதனாலேயே பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக வேலை செய்யக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகணும், வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகணும். முக்கியமாக தொழிலில் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும். கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. அரசியல்வாதிகள், முக்கியமாக இந்த மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். என்ன பொறுப்புகள்? ஒரு புதிய பதவி ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஏன்னா இதை நீ அழகாக செய்
அதற்குண்டான உயர்வு உனக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக படிச்சிங்கனாலே, ஸ்ரத்தையாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. அடுத்தபடியாக இல்லத்தரசிகள், இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற இல்லத்தரசிகள், அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படின்னாலும் அவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மாற்று மருத்துவத்தை நாடுறது நல்லது. இல்லைன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத பொறுப்புகள் கூடி வரும். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு விருந்தாளிங்கள்லாம் வந்த வண்ணமாகவே இருப்பாங்க. அதனாலே உங்களுக்கு சில செலவுகள் இருந்தாலும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு கிடைக்கும். முக்கியமாக எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். அப்படின்னாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். ஒரு பொறுப்பை எடுத்திங்கன்னா சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சியில் 31 நாட்களும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், சூரிய பகவானை மனதார தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 31 நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ராகுவுடன் இணைந்து சில அற்புதமான புதிய பொறுப்புகளை உங்களுக்கு அள்ளித்தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.